ஸோ என்கிட்ட எஸ் ரொமான்ஸ் இருக்கும், பட் அது வேற மாதிரி தான் இருக்கும். வேற மாதிரி இருக்கும். ரொமான்ஸ் இருக்கும், ஆக்சுவலாக ரொமான்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும், அப்புறம் சைக்கோத்தனம் இருக்கும், வில்லத்தனம் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபைட் எல்லாமே ஃபுல் பீஸ் ஃபன் காமெடி எல்லாமே இருக்கும். பட் அது எல்லாமே ஓவர் ஹைப்பரில் இருக்குல்ல அந்த கேரக்டர். எக்ஸ்ட்ரீம் நாட் லிமிட் இல்லை அந்த கேரக்டர், ஆனால் எல்லாமே எக்ஸ்ட்ரீம். ஜெயம் சாருடையும் உர்வஷி மேம்டையும் கூட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெண்டு பேருமே லிஜெண்ட்ஸ். கூட வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணதே கிஃப்ட்டு. சார்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் அவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட், அவங்க கம்பேர் பண்ணுவாங்க. பட் அவங்க கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது ஐ வெரி ஹாப்பி. பட் லேர்ன் பண்ணிக்கிறேன் நிறைய. എന്താണ് ജയറാം സാറിന്റെ കൂടെയൊക്കെ സ്ക്രീൻ സ്പേസ് ഷെയർ ചെയ്തപ്പോഴേ പഠിച്ച ഒരു പെട്ടെന്ന് പറയാൻ പറ്റുവാണെങ്കിൽ இல்லை என்னன்னா அவங்களோட ரியாக்ஷன் இருக்குல்ல, ஒரு சீனுக்குமா அவர் கொடுத்த ரியாக்ஷன் இருக்கட்டும், அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவருக்குள்ள மாடுலேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக, ரொம்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஜெயராம் சார் அங்கே இருக்க மாட்டாங்க, அந்த கேரக்டராக அதில் இருப்பார். அதே மாதிரி தான் ஊர்வசி அம்மாவும் அவங்களும் அதே தான். அவங்க வந்து ஒரு சின்ன ரியாக்ஷனுக்கு ஒரு 1000 ரியாக்ஷன் கொடுப்பாங்க. மாடுலேஷன் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ட்ரைலரில். அதான் அந்த மாதிரி தான் அவங்களும் சரி லிஜெண்ட். நான் அவங்கள பார்த்து அப்படியே கற்றுக்கிறேன். நான் வெரி ஹாப்பி. பட் என் லோக்கலில் வேறு மாதிரியா இருக்கும், இந்த படத்தில் டோட்டலாக வேறு மாதிரியா இருக்கும். அப்போது நம்ம அவங்க கூட அதை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறப்போ நம்மளுக்கும் அந்த வைப் வருது. அதுதான். Alright, thank you so much. And over to you. Yes. നമ്മളിപ്പോൾ സാനി മാസ്റ്റർ പറഞ്ഞ പോലെ നമുക്ക് എല്ലാവർക്കും ഭാഗ്യമാണ് ജയറാം സാറിൻ്റെ കൂടെയും ഉർവശി മാമിൻ്റെ കൂടെയും വർക്ക് ചെയ്യാൻ. പിന്നെ നമ്മൾ ഓൾമോസ്റ്റ് വീട്ടിലാണ് ഷൂട്ട് ചെയ്തേക്കണേ. അപ്പം ഞാനും ജയറാം സാർ, ഉർവശി മാമും സഞ്ജന ഓൾമോസ്റ്റ് നമ്മളാണ് ഇരുന്നേക്കണം. അപ്പോൾ ഇപ്പോൾ പറഞ്ഞ പോലെ സാറും ഉർവശി മാമും പെർഫോം ചെയ്യണത് കാണാൻ തന്നെ നമ്മളെല്ലാവരും ചിലപ്പോൾ കൺട്രോൾ ചെയ്തു വരും. നമുക്ക് ചിലപ്പോൾ ചിരിക്കണത് കൺട്രോൾ ചെയ്യാൻ പറ്റാതെ വരും. നമുക്ക് അങ്ങനത്തെ ഒരു സിറ്റുവേഷനിലൊക്കെ എത്തിയിട്ടുണ്ട്. പിന്നെ ഇപ്പം പറയുന്ന പോലെ എന്താ പഠിച്ചതെന്ന് ചോദിച്ചു കഴിഞ്ഞാലും നമ്മൾ നിറയെ പഠിച്ചിട്ടുണ്ട്. ഇപ്പോൾ ഞാൻ വെച്ചാൽ എനിക്ക് തമിഴ് കുറച്ച് ബുദ്ധിമുട്ടാണ്. അപ്പോൾ അവിടെ പോകുമ്പോൾ ഇപ്പോൾ ഡയലോഗ് തരുന്നതല്ലേ പറയാൻ പറ്റുള്ളൂ, എഡീഷണലായിട്ട് എനിക്കൊന്നും പറയാൻ പറ്റില്ല. അപ്പോൾ ഇങ്ങനെ മാമും സാറും കുറേ ഹെൽപ്പ് ചെയ്തിട്ടുണ്ട്. ഇപ്പോൾ സൈലൻ്റ് ആയിട്ട് ഇരിക്കുകയാണെങ്കിലും അതെങ്ങനെ ചെയ്യാം, അതെങ്ങനെ ലാൻഡ് ചെയ്യാം, അതെങ്ങനെ പറയാം, അതൊന്നും കുറേ ഹെൽപ്പ് ചെയ്തിട്ടുണ്ട്. പിന്നെ ഓരോ സീൻ നമ്മൾ എടുക്കുമ്പോഴും അതിങ്ങനെ ഇമ്പ്രൂവ് ചെയ്തോണ്ടേയിരിക്കും. അതാണ് കൂടുതലുണ്ടായിരിക്കുന്നത് സെറ്റിൽ. കുറേ ടേക്സ് പോയിട്ടുണ്ട് സാർ വരുന്നത്. യെസ്. പണ്ടൊരു ആന ഉണ്ടായിരുന്നല്ലോ, എനിക്ക് സാറിങ്ങനെ ആനേനൊക്കെ വെച്ചാൽ എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടം. இல்ல அதான் இந்த ஸ்டேட்மெண்ட் இப்படி நான் சொன்னதில்ல சார். நான் ஒரு பெரிய ஃபேன், உங்களுடைய ஃபேன். இப்போ கூட டைரக்டா ஏன்னா மேம் சார் ரெண்டு பேருக்கும் காம்ப்ளிமெண்ட் சம்டைம்ஸ் டைரக்டா சொன்னா அவங்க ஓகே அப்படி இருப்பாங்க. ஸோ அது சொல்ல முடிஞ்சதில்ல, பெரிய ഫാൻ. നമ്മൾ 80-90 കാലഘട്ടങ്ങളിൽ ഞാനും ഉർവശിയൊക്കെ മലയാളത്തിൽ ചെയ്തിട്ടുള്ള രസകരമായിട്ടുള്ള ചില സിനിമകൾ ഉണ്ടായിട്ടില്ലേ, അത്തരം ഒരു സിനിമ തന്നെയാണ് പരിമള ആൻഡ് കോ. അതിലേക്ക് അടുത്ത എൻ്റെ ഏറ്റവും വലിയ സന്തോഷം എന്ന് പറയുന്നത് 10-20 വർഷങ്ങൾക്ക് ശേഷം ഉർവശിയായിട്ട് ഒരുമിച്ചൊരു സ്ക്രീൻ ഷെയർ ചെയ്യാൻ പറ്റി എന്നുള്ളത് എന്നെ സംബന്ധിച്ച് ഉർവശിക്കും അത് വളരെ ഒരു த்ரில்லிங் ஆയിട്ടുള്ള കാര്യമാണ്. இது வந்து கன்ஃபார்மாக ஹிட் ஆகும் அப்படின்னு அடுத்து ஜெயராம் சார்ட்ட சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்கும்போதே ஊர்வசினே பண்ணுறாங்கல்ல, ஏன்னா அவங்க பண்ணாதான் இது நல்லா இருக்கும் அப்படின்னா, இல்லை சார் அவங்கள்ட்ட ஓகே பண்ணிட்டு தான் உங்கள்கிட்டயே வர்றேன் அப்படின்னோடனே அங்கேயே ஓகே பாதி கதைக்கு மேலே கேட்கல, நீங்கள் ஐடியாவை எனக்கு சொல்லுங்கள் போதும் நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா 2 பேர் காம்போவில் வந்து நிறைய டைரக்டர்ஸ் நிறைய கதைகள் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க இதை வந்து சூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து முதல் நாள் வந்து சாருடைய பிறந்த நாளில் தான் ஆரம்பித்தான். அதுவே வந்து ஒரு இதுவாக இருந்தது, ஒரு பெரிய மாலையோடு தான் ஒரு மங்களகரமாக அந்த படத்தை ஆரம்பித்தோம். என்றைக்கு இதை ஆரம்பித்தோமோ அன்னையிலிருந்து படம் முடிக்கிற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே எடுத்த ஒரு படம் அப்படின்னா இதை சொல்லலாம். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் லைஃபு, ஒரு சாதாரண ஃபேமிலி, ஒரு சின்ன வீடு தான், அந்த வீட்டுக்குள்ளே தான் இந்த படத்தை எடுக்கணும். ஆனால் அதை வந்து அந்த டயத்தில் வந்து பயங்கர வெயில், அதுலேயும் பத்தாவதுக்கு எங்கள் கேமராமேன் பிளாக்ல அதை போட்டு வீட்டையே மூடி வைப்பில்ல, வெளிச்சம் கூட வெளில தெரியாது. ஆனாலும் அதுக்குள்ளே அந்த டயத்தில் வைரல் ஃபீவர் வந்து பயங்கரமாக பரவிக்கிட்டு இருந்தது. எதுவுமே தெரியாமல் சந்தோஷமாக எடுத்தோம் அப்படின்னா இவங்க ஒவ்வொருத்தருடைய நடிப்பு தான். ஜெயராம் சார் பண்ணும்போது ஊர்வசமாக சிரிச்சுருவாங்க. அதனால
இந்த பக்கம் ஷாட் வச்சா சார் வந்து கண்ணை முடிக்குவார், ஏன்னா அவங்க நடிக்கிறத பார்த்து சிரிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக. அந்த பக்கம் ஷாட் வைக்கும்போது ஊர்வசியம்மா கண்ணை முடிக்குவாங்க, ஏன்னா சார் ஏதாவது வேணும்னு ஒரு குஸ்மா ஒன்று பண்ணி விட்டுருவாரு, அவங்க பயங்கரமா சிரிச்சிருவாங்க. இவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தோம்னா இந்த பொண்ணுங்க 2 சிரிச்சிருவாங்க. ஸோ சிரிச்சு சிரிச்சு ரசிச்சு எடுத்த ஒரு படம் தான் பரிமளான் கோ. அடுத்து மிஸ்கின் சார் வர்றாரு, அவர் வந்தாங்கன்னா அது இன்னும் அளப்பறையா மாறுது. அப்புறம் அதுக்குள்ள 10க்கு யோகி பாபு, அப்புறம் சாண்டி மாஸ்டர், எல்லாருமே இந்த படத்துக்குள்ள வந்து நான் எடுத்ததுலேயே ரொம்ப ஒரு குயிக்கான ரொம்ப ஸ்பீடான படம்னு சொல்லலாம், ஆனால் ஒரு குவாலிட்டியான படம்னு சொல்லலாம். ஊர்வசியம்மா தான் சொன்னாங்க, மலையாளத்தில் தான் வந்து பக்காவாக பிளான் பண்ணி ஒரு 45-50 நாளுக்குள்ள ஒரு நல்ல படத்தை எடுப்பாங்க. எனக்கு வந்து மலையாள படம் எடுத்தது மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்க பாண்டியராஜ் அப்படின்னாங்க. எனக்கு அதுவே பெரிய பாராட்டாக இருந்தது. பக்காவாக அதே மாதிரி என் ப்ரொடியூசர் தமிழ்குமரன் சார், சுபாஸ்கரன் சார் சப்போர்ட்டு, ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம். இது ஒரு நல்ல மிடில் கிளாஸுக்குள்ள நடக்கிற ஒரு, இங்கே எப்படி உங்களுக்கு திருஷமோ அந்த மாதிரி அந்த மூடு. நிறைய பேர் கமெண்ட்ஸில் திருஷமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதுக்கு தான் நாங்கள் அது பதிலே சொல்லிட்டோம். படத்துக்குள்ள அந்த 2 ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம். இது டோட்டலாக ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த வேர்ல்டு வேறு மாதிரி இருக்கும். என்னன்னா இந்த படம் ஒரு த்ரில்லர் அப்படின்னா அது எல்லாமே சீரியஸாக போகும். நாங்கள் இந்த படத்தை வந்து ஒரு த்ரில்லரை படம் ஃபுல்லாக ஒரு 2 hours ஒரு டார்க் காமெடிக்குள்ள எவ்வளவு சிரிக்க வைக்க முடியுமோ தேட்டருக்குள்ள அவ்வளவு ட்ரை பண்ணியிருக்கோம். அது நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த படம் வந்து நீங்கள் வெளில வரும்போது அடிப்போலி அப்படின்னு சொல்லிக்கல அந்த மாதிரி இருக்குன்னு நம்புகிறோம். இப்போ வந்து கண்டென்ட் உள்ள படங்கள், அது மலையாளம் இருந்தாலும் தமிழ் சினிமா எல்லா இடத்துலையுமே கண்டென்ட் உள்ள படங்கள் நல்லா ஓட ஆரம்பிச்சிருக்கு. அதனால கண்டென்ட்டை நம்பி நாங்கள் வந்திருக்கோம். இந்த படத்தை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.